வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். என்னன்னா அது இப்போ 2 நாள் முன்னாடி ஒரே சென்னையே அல்லோல கல்லோல பட்டுன்னு கிடந்தது பாருங்க. இந்த விஜயகாந்த் சார் நினைவு நாள் சொல்லிட்டு அதெல்லாம் இந்த பேட்டிலெல்லாம் மொபைலில் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பசங்க ரெண்டும் வந்து ஸ்கூல் வந்து ரோட்டை கிராஸ் பண்ண அண்ணாண்ட ஸ்கூலு இன்னாண்ட வீடு அம்மா தூரம்தான், ஏத்தாப்புலையே ஸ்கூலு. அதுக்கு ரெண்டும் வந்து காத்தால ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடி ஸ்கூல் போயிடுங்க. அப்பாலிங்க தான் எங்கள் வீட்டுக்காரர் வருவார். மத்தியானம் சாப்பாடு தான் அவருக்கு காலை சாப்பாடு. வந்தாக்க என்ன பண்ணுவார், நான் வந்து அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலையில் இருப்பேன். அவர் என்ன பண்ணுவார், இந்த டிவி பாட்டுக்கு ஓடின்னு கிடக்கும் டிவி. அவருன்னா அது வந்தோடனே ரிமோட்டை கையில் எடுத்துன்னு அதெல்லாம் ஒவ்வொரு சேனலாக மற்ற நிறைய சேனல் இருக்கும்ல, அதில் வந்து இந்த சினிமா மட்டும் போடுற சேனல் இருக்குது. அதனால என்ன பண்ணுவார், எப்படி தான் கண்டுபிடிப்பாரோ தெரியாது. நான் சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்துன்னு வந்து வச்சா பார்த்தா விஜயகாந்த் சார் படம் தான் ஓடின்னு இருக்கோம். என்ன ஏன் இப்படி வச்சுன்னு இருக்கிறீங்க, வேறு வைங்க முதல்ல இருந்ததுலன்னாக்கா இருக்குது. இந்த பாரு இப்போ பாரு, அப்படியே கேப்டன் சோத்துல காலை வச்சுன்னு அப்படியே ஒரு சொல்லிட்டு ஒரு கிக்கு கொடுப்பாரு பாரு இப்போ அப்படின்னுவார். அது மாதிரி அவரோட அந்த சண்டை படம்னாக்கா அவருக்கு ரொம்ப இஷ்டம். சரின்னு சொல்லிட்டு வேலை கூட பார்த்தீங்கன்னா ரைஸ் மில் வேலை தான். அவர் சொந்தமாக செய்தார் கேப்டனு. இவர் வந்து வாடகைக்கு எடுத்து பண்ணார். அப்பாலைக்கு என்ன பண்ணுவார், சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், தட்டை எடுத்ததும் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தாக்கா மனுஷன் வந்து மல்லாந்து பட்டுன்னு தரையில் சாப்பிட்ட இடத்துலையே மல்லாந்து பட்டுன்னு கையை அப்படி வச்சுட்டு வாயான்னு திறந்துன்னு கொட்டை விட்டுன்னு இருப்பார். அட பாவி மனுஷா அப்படின்னு. அது மாதிரி தான் அவரை கூட சொல்லுவாங்க, விஜயகாந்த் சாரை கூட சொல்லுவாங்க. அவர் கிடைச்ச இடத்துல தலைக்கு கையை வந்து தலைக்கு வச்சுன்னு படுத்துன்னு இருப்பார். படுத்தோடனே தூங்கிடுவாருன்ட்டு. இவர் கையை கூட தலைக்கு வைக்க மாட்டார். அப்படியே படுத்தோன்னு ஹான்னு வாயத்தோன்னு கொட்டை விட்டுனே இருப்பார். இந்த செய்ய சொல்றீங்க அந்த மாதிரி. இந்த 3 நாள் இதை நடந்ததெல்லாம் பார்த்தது, எல்லாரும் சொன்னதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு இவங்க 2 பேரும் என்ன அண்ணன் தம்பி மாறி இருக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. வேற ஒன்றும் இல்லை. அதான் அவரை பற்றி நிறைய பார்த்தேன். அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதோட்டி இதை வீடியோ போட்டுருக்குறேன் நான். சரி வரட்டா, அப்பால் பார்க்கலாம்.